வாங்க லட்டு சிங் சார், நான் ஒரு புது கண்ணை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கண்ணு எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளை பேப்பரா மாத்திடும். அடடே இந்த கண்ணை வச்சு எந்த ஒரு பொருளையும் பேப்பரா மாத்த முடியுமா? ஹை அட ஆமா சார், இருங்க காட்டுறேன். ஆ வா 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 ஹை ஹை என்ன ஒரு அற்புதமான கண்ணை நீங்க தயார் பண்ணி இருக்கீங்க. ஹை ஆமா சார், அற்புதம் தான். நான் இந்த கன்னை ஜனவரி 26ஆம் தேதி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். ஆனா இந்த கன்னை கடத்துறதுக்காக டி கேங் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அதுக்காக தான் நான் என்னோட ப்ரொடெக்ஷனுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கேன். எப்படி இருக்கீங்க சயின்டிஸ்ட் சார்? இப்போ இந்த கண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் இந்த கண்ணை எனக்கு கொடுத்துருங்க. நான் இந்த உலகத்துல உள்ள எல்லா குப்பைகளையும் கிளீன் பண்ண போறேன். இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா டான்ஸையும் நான் மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவங்க எல்லாரையும் நான் பேப்பரா மாத்தி ஒரு ஃபைல் பண்ண போறேன். வேர்ல்டுல உள்ள எல்லா டான்ஸும் காணாம போயிடுவாங்க. அப்புறம் ஒரே ஒரு டான் தான் இருப்பா. அது நான் தான், மிஸ்டர் டி. கொடுங்க, எனக்கு இந்த கண்ணை கொடுங்க. இல்ல, இந்த கண்ணை என்னால எப்படி கொடுக்க முடியும்? ஏதோ இப்படிதான், இந்த மாதிரி. அடடா ஏன் ஏன் இவரை இப்படி பண்ணிட்டப்பா? இப்ப உன்னோட முறை. அங்க பாருங்க, போலீஸ் வந்து நிக்கிறாங்க. அவனை புடிங்க. என்ன விடாம விரட்டுறாங்க? போலீஸ் கூட பார்க்காம இப்படி விரட்டுறாங்க. போலீஸே ஹெல்ப் கூப்பிடணும். ஹலோ சிவா, நீ எங்க இருந்தாலும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடு. என்னாச்சு லட்டு சிங் அங்கிள்? எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிட்டீங்க? அப்படி என்ன பிரச்சனை வந்தது? இத பாரு, சயின்டிஸ்ட் கர்மாகரன் சாருக்கு என்னாச்சுன்னு இதுதான் இப்ப பிரச்சனையே. நீங்க எதுக்காக அவரோட போட்டோவை சுத்திட்டு இருக்கீங்க? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுவா, இவர் வந்து ஒரு கன்னை கண்டுபிடிச்சிருந்தாரு. இதுதான் சிவா அங்க நடந்த கதை. எப்படியாவது அந்த கண்ணை நம்ம திரும்பி கொண்டு வந்தே ஆகணும். இல்லன்னா அவ இத வச்சு எல்லாரையும் பேப்பரா கண்டிப்பா மாத்துவா. ஒட்டுமொத்த உலகத்தையும் அவ தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுப்பா. என்ன மன்னிச்சிருங்க, நான் இத நல்லதுக்காக தான் உருவாக்குனேன். சிவா, நீ எப்படியாவது அவன்கிட்ட இருந்து அந்த கண்ணை வாங்கிட்டு வரணும். லட்டு சிங், என்ன பண்றீங்க? என் மேல தண்ணிய ஊத்தாதீங்க, நான் பேப்பர் கிழிச்சிருவேன். அவசரப்படாதீங்க சார், இதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. என்ன பண்றீங்க லட்டு சிங்? நான் பேப்பரா மாறிட்டேன் தான். எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்கு. சாரி. கவலைப்படாதீங்க சார், நான் ஏதாவது செய்யறேன். உலகத்துல உள்ள எல்லா டான்ஸும் இங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னா என்னோட மூளைக்கு அதுக்காக ஒரு பிளான் வந்திருக்கு. சரி, என் கூட வாங்க. லட்டு சிங் அங்கிள், ஓவரா பண்ணாதீங்க. நாம ரொம்ப செட்டில்டா இருக்கணும், சரியா? நீங்க பெரிய டான், அப்புறம் நான் ஒரு சின்ன டான். ஓகேவா? இப்ப பார், டெரரா போறேன். நீங்க யாரு? என்ன பார்த்து கேள்வியா கேக்குற? லட்டு சிங் சார், ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. அடி அதிர்துன்னா நான் தான் பெரிய டானு, இவர் தான் சின்ன டானு. சாரி, நீங்க உள்ள போங்க சார், போங்க. என்ன அடி? பாத்தியா சிவா, ஓவர் ஆக்டிங் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல? வா. ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் டி இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். மிஸ்டர் டி ஒரு ஸ்பெஷல் கன்னை சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு. அந்த கன்னால எந்த ஒரு பொருளையும் பேப்பரா மாத்திட முடியும். மிஸ்டர் டி உங்க எல்லாரையும் ஒரு பேப்பரா மாத்தி ஒரு ஃபைல்ல கைது பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்னப்பா சின்ன பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது உண்மைதான். அவர் இங்க வந்ததும் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை இறுக்கி புடிச்சுக்கோங்க, சரியா? இவன் நமக்குள்ள சண்டையை ஏற்படுத்த பாக்குறான். ஒரு வேளைக்கு இவன் போலீஸ் ஆளா கூட இருக்கலாம். இந்த சின்ன பையனை வெளியில தூக்கி போடுங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஃபைட்லாம் நல்லா தான் பண்ற.
ஆனா என்னோட லேசர் கன்ல இருந்து தப்பிக்க முடியாத சின்ன பையா. யூ ஆர் ஃபினிஷ் குட்டி பையல. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபயர். அட, அந்த சின்ன பையன் எங்க? Yes. Hi everybody. இவரு இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இவர் ஏதோ உன்கிட்ட கன்னு இருக்கிறதா சொல்றாரு. அது எதையும் பேப்பரா மாத்திடுமாமே. அது மட்டும் இல்லாம நீ எங்க எல்லாரையும் பேப்பரா மாத்த நினைக்கிறியா? இவர் சொன்னது உண்மையா? ஒரு கண்ணை வச்சு எல்லா பொருளையும் பேப்பரா மாத்த முடியுமா அப்படின்றதான் உங்க கேள்வினா அதுக்கு பதில் எஸ் எஸ் எஸ். என்னப்பா நீ என்ன போய் பேப்பரா மாத்திட்ட? என்ன மட்டும் சரி பண்ண, என்ன சரி பண்ணு. எல்லாரையும் ஃபைல் பண்ணு. வேண்டாம் வேண்டாம், நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் தப்பு. அட, தப்பாயிடுச்சு, என்ன மன்னிச்சிடு. ஹலோ அங்கிள். ஏ சின்ன பையா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது வந்து தீ அணைங்க. நாங்க எரிச்சிடுவா. யாராவது வந்து தீ அணைங்கள. ஓஹோ, யாராவது வந்து தெரியாதவங்க கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுங்க. உன்னால எங்களை என்னைக்கும் பிடிக்கவே முடியாது சிவா. நீ இப்ப என்ன காரியம் பண்ணிட்ட? யாராவது தீ அணைங்க. தீ வேகமா பரவிட்டு இருக்கு. எங்களுக்கு உதவி செய்யுங்க. சிவா, தேங்க்யூ சிவா. தேங்க்யூ சிவா. முதல்ல சயின்டிஸ்ட் கர்மாகரன் சார சரி பண்ணுப்பா. இவரோட கண்டுபிடிப்புனால தப்பு நடந்துருச்சு. ஓ, தேங்க்யூ சிவா, தேங்க்யூ so மச். இதோ மிஸ்டர் டி. அப்புறம் மத்த டான்ஸ் எல்லாம் ஃபைல்ல இருக்காங்க. இவரையும் அந்த ஃபைல்லே வச்சிருங்க.
வேண்டாம், என்ன சரி பண்ணுங்க ப்ளீஸ். சாரி, தப்பு பண்ணிட்டேன். நோ 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 உன்னை ஜெயில கொண்டு போய் சரி பண்ணி இவங்க கூடவே வைக்க போறோம். அதுக்கப்புறம் எல்லா டானுங்களும் ஜெயில உன்னை ஒரு வழி பண்ணுவாங்க. உன்னை செம்மையா அடிச்சு நசுக்கி மறுபடியும் பேப்பர் ஆக்கிடுவாங்க. வேண்டாம் ஏய், ஏய். ப்ளீஸ்.